கோடபாய ராஜபக்ச வழக்கில் புதிய திருப்பம். லலித் குகனுக்கு நீதி வழங்கப்படுமா? தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாரா கோடபாய ராஜபக்ச? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தொடர்ந்துமே இந்த லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் அவர்கள் காணாமலாக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக 2011ஆம் ஆண்டில் இந்த சம்பவம் நடக்குது. அதற்கு பின்னர் அவர்களது உறவினரால் ஆட்கொணர்வு பேராணை மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இது தொடர்பான விசாரணைகள் கோடபாய ராஜபக்ச மேலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில், ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக கோடபாய ராஜபக்ச அவர்கள் இருந்த காரணத்தால் இந்த விவகாரங்களில் அவருடைய சாட்சிகள் முக்கியம் என்ற அடிப்படையில் அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றார். இதற்கான அழைப்பான, இந்த விசாரணைக்கான அழைப்பான யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் 2019 செப்டம்பர் 27ஆம் தேதி இவருக்கான அழைப்பானை விடுக்கப்படுகின்றது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க அவர் தயார் என்று கூறினாலும் கூட யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு அவர் வர்றதில் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை கோடபாய ராஜபக்ச அவர்கள் முன்வைக்கின்றார். அதாவது போர்ச்சூழல் காலப்பகுதியில் அவருக்கு இருந்த விடயங்கள் காரணமாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்ற என்ற அடிப்படையில் கோடபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கூறுறார். அதன் காரணமாக அவருக்கான இந்த வழக்கு சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் காலம் தள்ளி அல்லது இழுபறி நிலையிலேயே இந்த வழக்கு சம்பந்தமான விடயங்கள் போனதென்றே சொல்லலாம். ஆக இந்த லலித் குகன் வழக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட வழக்கு. 2011ஆம் ஆண்டு அவர் காணாமலாக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்கின்ற கேள்வி பலருக்கும் இருந்தது. ஆகவே ராஜபக்ச குழாமினர் மீதான வழக்குகளில் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட வழக்கு. அரசியல் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலரான இந்த இருவரும் எப்படி காணாமலாக்கப்பட்டார்கள், இப்பொழுது இருக்கின்றார்களா என்கின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக தற்போது நிகழ்நிலை மூலமாக, காணொளி மூலமாக கோடபாய ராஜபக்ச அவர்கள் சாட்சியம் அளிக்கலாம் என்கின்ற விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்த உடனே இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஊடக பரப்பில் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருள் வந்திருக்கின்றது. குறிப்பாக கோடபாய ராஜபக்ச அவர்கள் சாட்சியம் வழங்கினால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக தண்டனை வழங்கப்படுமா என்று கேட்டால், கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா என்று கேட்டால் அதில் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு ஆட்கொணர்வு மனு. இந்த ஆட்கொணர்வு மனு மூலமாக என்ன விடயம் சொல்லப்படும் என்று கேட்டால், இந்த குறிப்பிட்டப்பட்ட நபர்கள் லலித் குகன் ஆகிய இருவரும் இப்பொழுது எங்கிருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படும். அவர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அது தொடர்பான அதிகாரிகள் மேலே விசாரணைகள் நடத்தப்படும். ஆகவே இதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட நபர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயம் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்படும். ஆகவே இந்த குறிப்பிட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாவிட்டால் அல்லது இது சம்பந்தமான அதிகாரிகள் மேலே, இந்த விசாரணைகள் மூலமாக இந்த அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால், அதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டால் இந்த குறிப்பிட்ட உறவினர்கள் அடுத்ததாக அவர்கள் மேலே ஒரு குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்ய முடியும். ஆகவே இந்த குற்றவியல் வழக்கில் கோடபாய ராஜபக்ச உட்பட மேலதிக அதிகாரிகள், இவர் பாதுகாப்பு செயலாளராக அந்த காலத்தில் இருந்தபடியாக இந்த குறிப்பிட்ட இவரோடு சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். அதற்கான ஆதாரங்களும் திரட்டப்படலாம். அப்படி ஆதாரங்கள் திரட்டப்பட்டால் அதன் பின்னர் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே கோடபாய ராஜபக்ச அவர்கள் மேலே ஒரு வழக்கு சம்பந்தமான விடயம் தொடரப்படுகின்றது. இது ஒரு ஆட்கொணர்வு மனு. இதற்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகள் சட்டம் சார்ந்து மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே இந்த சட்டம் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 2018ஆம் ஆண்டில் பலாத்காரமாக காணாமல் ஆக்கப்படுதலிருந்து அனைத்து ஆள்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டம் உள்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் கோடபாய ராஜபக்ச மேலே நடவடிக்கை எடுக்கப்படலாம். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவர்களுக்கான ஆதாரம் இருந்தால் கோடபாய ராஜபக்ச மேலே நடவடிக்கை எடுக்கப்படலாம். அப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பட்சத்தில் இன்னொரு
இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கான காலச்சூழல் சூழலுக்கு முன்னரே இந்த சம்பவம் நடந்து விட்டதால் இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. இவர்கள் காணாமல் போன சம்பவம் இதற்கு முன்னரே நடந்து விட்டபடியா இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி நிலை ஒன்று அடுத்த கட்டமாக எழும். இருந்தாலும் கூட இந்த தண்டனை வழங்கப்படுவதற்கான சாத்தியம் என்பது இருக்கின்றது. ஆனால் இது ஒரு மிக சிக்கலான நிலைமையில் தான் இருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஒரு குற்றவியல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆதாரங்கள் தேவை. அந்த ஆதாரங்கள் திரட்டுவதில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி ஒன்று இருக்குது. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் வழங்குறதுல தனக்கு பிரச்சனை சொன்ன பிறகே மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு இருந்தது இந்த லலித் குகன் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஆகவே அதற்கே ஒரு பெரிய கால எல்லை ஒன்று இருந்தது. 2011ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது. அதற்கு பிறகு காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார் என்ற சந்தேகத்தின் பேரில் இவருக்கு ஆட்கொணவர் மேல் ஒன்று விடுக்கப்படுகின்றது உறவினர்களால். அதற்கு பிறகு 2011 சம்பவம் நடந்ததிலிருந்து இவ்வளவு பெரிய காலப்பகுதி ஒன்று செலவாகி இருக்கின்றது. அதற்கு பிறகு இவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு தண்டனை வழங்கப்படுமாக இருந்தால் அதற்கு இவ்வளவு படிநிலைகளும் இருக்கின்றன. சட்டத்தின் பேரில் சட்டத்தின் அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்படுவதற்கு மிகப்பெரிய நீண்ட நெடிய காலப்பகுதி செல்லும் என்றது இதில் இருந்தே எல்லாருக்கும் தெரிகின்றது. ஆகவே இது ஒரு சிக்கலான வழக்கு என்பதால் இந்த வழக்கை எதிர்கொள்வதும் ஒரு சிக்கல் நிலைமையிலே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு நபர்களும் இந்த ராஜபக்ச குழாமினர் மேலே தண்டனைக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களாண்டா இல்லை. பெரும்பாலும் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக முன்னே நாள்களில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு பிறகு ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சியில் இது தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான முன்னாயுத்தங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன. அதற்கு பிறகு கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி வந்தது. அதற்கு பிறகு இந்த அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்று இந்த ராஜபக்ச குழாமினருடைய விடயம் தொடர்பாக மிகப்பெரிய அளவிலான அதிகாரிகள் இடம் மாற்றப்பட்டார்கள். சில அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்ற சிக்கல் நிலைமை எல்லாம் இருந்தது. இது உயிர்த்த நேர தாக்குதலுடையும் நாங்கள் இந்த விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆகவே இந்த கோட்டபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் மேலே இருக்கிற இந்த மோசடி சம்பந்தமான விடயங்களையோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான விடயங்களோ அல்லது உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களையோ அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட பிறகு வருகின்ற ஆட்சியாளர்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்தார்களா என்றால் அது ஒரு கேள்வி நிலைமை தான் இருக்குது. ஏன்றால் அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் மேலே அவர்களும் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வாரத்துக்கு முதலும் ஆட்சிக்கு வந்த பிறகும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலையும் அவர்கள் கூறின விடயம் என்று பார்த்தீங்கன்னா இவ்வளவு நபர்கள் மேலேயும் அதாவது யார் யார் இந்த காணாமலாக்கப்பட்ட சம்பந்தமான விடயங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், யார் யார் நாட்டை திவால் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் மேலே இந்த பண நிதி தூய்மையாக்கல் போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியிருந்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முதலும் கூறியிருந்தார், வந்த பிறகும் சில இடங்களில் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு கொண்டு வரப்படுகின்ற இந்த சூழ்நிலை அண்மையில் இந்த கபில சந்திரசேன அவர்களுடைய விவகாரம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் விசாரணை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு முன்னர் அவர் மேதின உரையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட முன்னே நாட்களில் அரசியல் பரப்பில் இருந்த முக்கிய நபர்கள் அவர்கள் மேலே விசாரணைகள் நடைபெறும் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேலே விசாரணைகள் நடைபெற்று அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். யாராவது உள்ளே போகலாம், அவர்கள் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளோ அல்லது அவர்களுடைய மகன்மார்களோ உறவினர்களோ என்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகிறார், அவர்கள் மீது தண்டனை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதுக்கு நடக்கவில்லை. ஆகவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ராஜபக்சர்கள் மேலே விசாரணைகள் நடத்தப்படுமே ஒழிய அவர்கள் கைது செய்யப்படுவார்களா, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இங்கே விரிகின்றது. இதற்கான பதிலைத்தான் மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.